ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திலீப் எலக்ட்ரிக்கல்ஸின் 2023 ஆண்டிற்கான ஹவுஸ் ஓவரிங் பாயிண்ட் ரேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொண்டு எதனா சந்தேகங்கள் எதனா கேட்கணுன்னா ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆட் ஆகிங்க. அப்போ தான் என்னை தொடர்பு கொண்டு பேச முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுடைய டெய்லி சம்பளத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த ரேட்டு எடுத்துருக்கோம். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். 190 ருபீஸு. இதில் வந்து சீலிங் பைப் போட்டு வால் பைப் போட்டு பாக்ஸ் வச்சு சுவிட்சு போட்டு ஒயரிங் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் சீலிங் பைப் போகிறதுக்கு வால் சேசிங் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து இதிலே அடங்கிடும். அடுத்து வந்து ஃபேன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 195 ரூபா, 195 ருபீஸ். அடுத்து வந்து டூ வே லைட் பாயிண்ட் கிராஸ் பீஸ்லாம் போடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு. வித் லைட் பாயிண்ட்டோடு சேர்த்துது. கிராஸ் பீஸ் மட்டும் போட்டு லைட் பாயிண்ட் தனியாக சேர்த்துறாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து டூ வே ஃபேன் பாயிண்ட்டுக்கும் அதுமாரி கிராஸ் பீஸ் போடணும். ப்ளஸ் ரெகுலேட்டர் சுவிட்சு 3 ரன் 1.5 நீங்கள் ஒயரிங் பண்ணி கொடுக்கணும். அடுத்து வந்து பெல் பாயிண்ட் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் கொடுத்துருப்போம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. அது 190 ருபீஸ். டூ வே ஃபேன் பாயிண்ட்டுக்கு வந்து 270 ருபீஸ். பெல் பாயிண்ட்டுக்கு வந்து 190 ருபீஸ். அதுக்கடுத்து கேட் லைட்டு வந்து 350 ருபீஸ். நீங்கள் கேட் லைட்டுக்கு வந்து 2 லைட்டும் ஒரே கண்ட்ரோலில் கொடுத்துருங்க. அது 2.5 சர்க்யூட்டு போட்டாலும் சரி, இல்லை 1.5 போட்டாலும் சரி, இது கொடுத்தாலும் நீங்கள் பைப்பு ப்ளஸ்ஸு ஒயரிங் பண்ணுறதோடு சேர்த்து இந்த ரேட்டு வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸு சுவிட்சு ப்ளஸ்ஸு சாக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 ருபீஸ் வந்துடும். பாக்ஸ் வச்சு பைப்பு போட்டு பாக்ஸ் வச்சு அது வந்து சுவிட்சு போட்டு சாக்கெட் போட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து 220 ருபீஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து 16 ஆம்ஸு சுவிட்சு ப்ளஸ் சாக்கெட்டு. 16 ஆம்ஸு அதுமாரி சுவிட்சு சாக்கெட்டு இன்டர் கனெக்ஷனு ஃப்ரண்ட் பிளேட்டு பேக் பாக்ஸு இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்கணும்னா உங்களுக்கு 250 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி சர்க்யூட்டு வித்து பாயிண்ட்டு 1300 ருபீஸ். டிபிலிருந்து நீங்கள் வந்து ஏசி பாயிண்ட்டு சுவிட்சுக்கு போகிறதுக்கு அது வந்து சர்க்யூட்டு. அந்த சுவிட்சு கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் ஏசி பாயிண்ட்டு நம்ம வந்து ஒரு 15 ஆம்ஸ் சாக்கெட்டு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு பாயிண்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்மளுக்கு 1300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே சேம் தான் வாட்டர் ஹீட்டர் சர்க்யூட் ப்ளஸ்ஸு பாயிண்ட்டு. இதுக்கு வந்து 4 ஸ்கொயர் நீங்கள் வந்து போட்டாகணும். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து வந்து 2.5 போட்டுக்கலாம். ஃபேஸ் நியூட்ரல் வந்து 4 ஸ்கொயர் போட்டுக்கணும். அந்த 4 ஸ்கொயர் சர்க்யூட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 1300 ப்ளஸ்ஸு பாயிண்ட்டு சர்க்யூட்டு ப்ளஸ்ஸு சுவிட்சிலேருந்து நம்ம கீசர் பாயிண்ட் வரைக்கும் வந்து 1300 ருபீஸ். இதில் பைப் போட்டு கொடுத்தணும், சேசிங் பண்ணி கொடுத்தணும், பாக்ஸ் வச்சு கொடுத்தணும். ஒயரிங் மட்டும் தனியாக இதுமாதிரி சார்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் 1300 ருபீஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூமுக்கு ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு கிச்சனாக இருந்தாலும் சரி, ஹாலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சுவிட்சு போர்டுக்கு டிபிலேருந்து 2.5 சர்க்யூட்டுக்கு போகணும். 2.5 ஸ்கொயர் ஃபேஸ் நியூட்ரலு எர்த்து வந்து 1.5 போட்டுக்கலாம். இந்த சர்க்யூட்டுக்கு நீங்கள் லே பண்ணுறதுக்கு 475 ருபீஸ் பர் சர்க்யூட்டு, ஒரு சர்க்யூட்டுக்கு. இதில் வந்து நீங்கள் சேசிங் பண்ணி கொடுத்தணும், ரூஃபில் பைப் போட்டு கொடுத்தணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒயரிங் 3 ரன்னு சர்க்யூட்டும் எழுத்து கொடுத்தணும். இதுக்கு வந்து 475 ருபீஸ். பவர் சர்க்யூட் அது போல் நீங்கள் வந்து சீலிங்கில் பைப் போட்டு கொடுத்தணும், வால் சேசிங் பண்ணி கொடுத்தணும். 4 ஸ்கொயர் சர்க்யூட்டு, பவர் சர்க்யூட்னா 4 ஸ்கொயர் போட்டால் 4 ஸ்கொயர் போட்டது தான் பவர் சர்க்யூட். 2.5 இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 4 ஸ்கொயரும் போடுங்க. பவர் சர்க்யூட்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுடைய 15 ஆம்ஸுக்கு வந்து பவர் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் பவர் சர்க்யூட் வந்து நீங்கள் இழுத்து கொடுக்கறதுக்கு 575 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு. எல்லா ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு கொண்டு போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு 2000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
2000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, அதெல்லாம் பாயிண்ட் கணக்கில் சேர்ந்துடும். சர்க்யூட்டுக்கு மட்டும் டிபியிலேருந்து அந்த ரூமுக்கான இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு மட்டும் உங்களுக்கு ஃபுல் டோட்டல் ஹவுஸுக்கும் 2000 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து சிங்கிள் ஃபேஸ் டிவி வித் எம்சிபி ஃபிக்ஸிங்க்கு 1200 ருபீஸு. இதில் வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் டிவி டெர்மினேஷன் பண்ணி கொடுத்துடணும் எம்சிபி மாட்டி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் டிபி வித் எம்சிபி ஃபிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 1800 ருபீஸு. இது வந்து கன்சல்ட் பண்ணி டிபி வச்சுட்டு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணி டெர்மினேஷன் பண்ணி கொடுத்துடணும். டிபி டெஸ்டிங் வித் டெர்மினேஷனோட பார்த்தீங்கன்னா. அதுமாரி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் லைனு நம்ம வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இபி போஸ்ட்லேருந்து நம்ம சர்வீஸ் மீட்ரு போர்டுக்கு நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ்னும் ஸ்டே ஒயரு இந்த சர்வீஸ் பைப்பு இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் பண்ணுவாங்க. பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொண்டு போய்ட்டு கட்டி வைக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா 2000 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே 3 ஃபேஸ் லைனுக்கு நீங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 ஃபேஸ் சர்வீஸ் லைனு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒயர் போகும். ப்ளஸ் ஸ்டே ஒயரு போயிடும். இன்சுலேட்டர்லாம் போட்டு கட்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தா 3300 3300 ருபீஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 6 ஃபீட் எர்த் பைப்பு வித் சார்கோல் அண்டு சால்ட் எல்லாமே போட்டோம்னா 1900 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க வந்து திலீப் எலக்ட்ரிக்கல் 2023ஆம் ஆண்டு ஹவுஸ் ஒயரிங் பாயிண்ட் ரேட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இது போல் அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு, வில்லா, அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, கமர்ஷியலு, இண்டஸ்ட்ரியலு, அப்புறம் சப்ஸ்டேஷன், இது போல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் போடணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை நான் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட் ஃபைலில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் டிசைன் பண்ணி ட்ராயிங் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னாச்சும் உங்களுடைய வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கன்சல்டன்ட் நான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் பண்ணித்தரோம். கன்சல்டன்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கான்ட்ராக்டர் வச்சு பண்ணாலும் அவங்க கரெக்டான நீங்கள் மெட்டீரியலோட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கரெக்டான ஒயரு, கரெக்டான பைப்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, எது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்சல்டன்ட் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள செய்ய வைப்போம். இதுதான் வந்து கன்சல்டன்ட்டு. நீங்கள் மெட்டீரியலோட யார்கிட்டையும் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் வித்தவுட் மெட்டீரியலோட கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுபடி நம்ம வேலை நடக்குதான்னு கவனித்து உங்களுக்கு நல்ல முறையில் குவாலிட்டியாக நம்ம வந்து கன்சல்டன்ட் பண்ணி கொடுப்போம். அதுபோல் என்ன பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ராயிங் பண்ணாலும் சிவில் ட்ராயிங் பண்ணாலும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு தர்றோம்.